கண்மணியே கண்ணுறங்கு இயல் 2 பகுதிக்கு செல்லப்போகிறோம். இங்கு தாலாட்டு பாடல் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. பக்கம் 26. தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள். நாவை அசைத்து அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. அதாவது தாள் இணைப்பு ஆட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்துவதற்காகவும் குழந்தையை தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல்தான் தாலாட்டு. பாடல்கள் இயல்பாகவே மனதிற்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருபவை. பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள் தமிழில் மிகவும் ஏராளமாக உள்ளன. பாடல்களே தமிழர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் முதன்மையான இடத்தை பெற்றுள்ளன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். உங்களுக்கும் பாடல் என்றால் மிகவும் பிடிக்கும் தானே? வாருங்கள், பாடலுக்கு செல்வோம். ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. நந்தவன கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. நந்தவன கண் திறந்து தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ. நீ சேர நாட்டு முத்தேனோ. நந்தவன கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. நந்தவன கண் திறந்து. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. நீ சோழ நாட்டு முக்கணியோ. நந்தவன கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. நந்தவன கண் திறந்து. குளிக்க குளம் வெட்டி குளமால அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ. நீ பாண்டி நாட்டு முத்தமிழோ. கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ. இப்பாடலின் பொருளை பார்ப்போம். தமிழ்ச் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ. தங்கப்பூ பதிக்க தங்கத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ. இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ என்று தாலாட்டு பாடலில் முத்தமிழ், முத்தேன், முக்கணி இவை மூன்றை பற்றியும் விளக்கியுள்ளார். முத்தேன் கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கணி மா, பலா, வாழை. முத்தமிழ் இயல், இசை, நாடகம் இவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளே. பக்கம் 28 உள்ள மதிப்பீடு பகுதியை
செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பாடலையும் பொருளையும் நன்றாக மனனம் செய்ய வேண்டும் குழந்தைகளே. நன்றி, வணக்கம்.